Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் எல்லாமே வந்து நம்ம இப்போ வாங்கிட்டோம். ட்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த GoPro Hero 10 அப்புறம் இந்த மொத்த அக்சசரிஸும் வந்து வாங்கிட்டோம். இது என்னோட ட்ரீம் கேட்ஜெட்ஸ்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இது எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டோம். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், நம்ம வந்து GoProவில் பார்த்தீங்கன்னா Hero 8 இல்லை 9 வாங்கலை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம Hero 10 வாங்கிட்டோம். இந்த GoPro பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு 5K வந்து 60 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதோட ரேட் இதில் பார்த்தீங்கன்னா 54,500 போட்டிருக்கு. MRP ப்ரைஸ் இது 54,500 இதோட ரேட்டு. ஓகே, எனக்கு 10ஓட டிசைனிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பவுச் பேக் மாதிரி கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது இந்த பவுச்சு. GoProன்னு ஒரு லோகோ போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த GoProவோட புக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து இந்த மேனுவல் புக்கெலாம் நம்ம படிக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு GoPro வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்லாம் நல்ல குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது இது மேலே. அப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு மவுண்ட்டு பின்னாடி 3M டேப்போட கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மவுண்ட்டு, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு GoProவோட பேட்ரி. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லு மாதிரி வருது. பேட்ரி பார்த்தீங்கன்னா இந்த 50 பைசா மேட்ச் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, தீப்பெட்டி, 50 பைசா தீப்பெட்டி மாதிரி இருக்குது. எத்தனோண்டு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்க்ரூ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது இப்போ GoPro தான். நம்ம ட்ரீம் கேமை வந்து நம்ம தொடும் போதே ஒரு செம்ம ஃபீலாக இருக்குது பாருங்க. இதை சுற்றி டேப் மாதிரி அடிச்சிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நம்ம எடுத்துட்டோம். பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் வரும். இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம GoProக்குன்னு ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கோம். அந்த டெம்பர் கிளாஸை ஒட்டிட்டு இதை நம்ம பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் GoPro. வெயிட்டு செம வெயிட்டாக தாங்க இருக்குது. நம்ம ஏகப்பட்ட லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கேமராவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம வெயிட்டாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு மவுண்ட் மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்தீங்களா, கீழே ஒரு லாக் போட்டு சும்மா சிம்பிளாக வீடியோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வீடியோவே செம்ம ஹாப்பியாக இருக்குது பார்க்கவே. கேமரா சூப்பராக இருக்குது பாருங்கள், Hero 10. சரி, ஓகே. இப்போ நம்ம கேமராவை அன்பாக்சிங் பண்ணிட்டோம். மிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சின் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சின் ஸ்ட்ராப்பு. இது வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த மவுண்ட். இது தான் ஆல்ரெடி நான் பழசு யூஸ் பண்ணுறேன். சரி, எல்லாமே புதுசு வாங்கும்போது புதுசும் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த புது சின் ஸ்ட்ராப்பும் வாங்கிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஜே மாதிரி மவுண்ட் வந்துடும். இது வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு செட் பண்ணோம் நான் அப்படியே சொல்கிறேன். இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் 2 சின் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறேன். இது புதுசு, GoProக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். இது உள்ள வேறு எதுவுமே கிடையாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 600 வரைக்கும் வரும் இந்த சின் ஸ்ட்ராப்பு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபேடு. யான்ட்ரலேயில் இருக்கிற ஒரு 3-வே மோனோ பேடுன்னு சொல்லுவாங்க. ட்ரைபேடும் சொல்லுவாங்க, மோனோ பேடும் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த கையிலே வந்து விளாக் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் இது இப்போ இனிமேல் வந்து எனக்கும் இது யூஸ்ஃபுல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
899 போட்டிருக்காங்க. 900 ரூபாய் ரேட்டு கிட்ட இது வருது. இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. இது ஒரு மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கழுத்தில் இப்படி மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ வருது. அப்புறம் நமக்கு அந்த ட்ரைபேடு, இது வந்து ஃபுல்லாக லாக் சிஸ்டமு. இதில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா இப்படி லாக் ரிலீஸ் ஆகும். கீழே இறக்குனிங்கன்னா இதுவாக இருக்கும். இது வந்து 3-வே டைப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்படி நார்மலாக யூஸ் பண்ணுறது இருக்குது. ஒரு லாக்கு ரிலீஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி வச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து இந்த டைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யான்ட்ரெலே பிராண்டு தான். இப்படி வச்சு நம்ம வந்து விளாக் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைட்லலாம் நமக்கு ஒரு ஸ்டாண்டு தருவாங்க. அதை வந்து இதில் வந்து நம்ம ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோக்கு டெம்பர் கிளாஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான். இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 300 கிட்ட வருது. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீனு, பேக்கில் ஒரு ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த சின்னதாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஒன்று வரும். அது எல்லாத்துக்குமே ஒட்டுற டெம்பர் கிளாஸ் வந்து இது 3மே இதில் இருக்குது. இது கூட வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்ற கார்ட்ஸு. இது வந்து சும்மா கேஷ்பேக் மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. மிச்சப்படி இதில் வேறு எதுவுமே இல்லை. டெம்பர் கிளாஸாக வாங்கிட்டோம். ஏன்னா வந்து நம்ம கோப்ரோ வந்து வருஷ கணக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ஸ்க்ரீனை தொடும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அதில் படம், நிறைய ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் வந்து இந்த டெம்பர் கிளாஸ் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் கேஸு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3900 ரூபான்னு போட்டிருக்கு. இது வந்து அடோஃபைஸ்ன்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து ப்ரொடெக்டிவ் கேஸு. இது இருந்தால் தான் வந்து நம்ம கோப்ரோவை ஹெல்மெட்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கா. இதில் வந்து இந்த இடத்துல நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே மைக் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது கூட வந்து அந்த இதோட மூடுறதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி இதில் வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட மைக் அடாப்டர். இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோவோட குவாலிட்டியே வரும். நம்ம லோ பட்ஜெட் கேமராலலாம் என்ன யூஸ் பண்ணுவோம், கேமரா இருக்கும், 3.5mm ஆடியோ ஜாக் போட்டு நம்ம கொரன்னு மொட்டராஜேந்திர ஆடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வாய்ஸ் எஸ்பிபி மாதிரி வரணுன்னா அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கோப்ரோ மைக் அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணால் தான். இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4800 ரூபான்னு போட்டிருக்காங்க. கோப்ரோலேயே ரொம்ப, அதாவது ஒரு சின்ன பொருளுக்கு அதிக விலை விற்கிறாங்கன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு வேணால் இது வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதில் வந்து நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் போடுறது. இதில் வந்து நமக்கு வந்து டைப் சி வந்துடும். இந்த டைப் சி வந்து நம்ம கேமராவுக்கு போயிடும். இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா 5000 ரூபா கிட்ட ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட்டு மோனா மைக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோனா பாக்ஸ் கிடையாது. மோனா பாக்ஸ் வந்து நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஏன்னா நான் லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமராலாம் யூஸ் பண்ணுறதுல வந்து மோனாவோட மைக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பாக்ஸில் வர மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான். இது பார்த்திங்கன்னா அந்த மைக்கு தான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். எப்போ நான் கோப்ரோ வாங்குறேனோ அப்போ தான் இந்த மைக் யூஸ் பண்ணுவேன்னு. நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து முக்கியமானது இந்த 2.5mm அடாப்டர் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து டிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கோப்ரோவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பேக் சைடில் 3.5mm ஆடியோ ஜாக்கிங் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆடியோவே கிளியராக இருக்கும். அப்புறம் கோப்ரோக்கு வந்து ஒரு 128 GB மெமரி கார்டு வந்து இதுவும் நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். 128 GB மெமரி கார்டை வந்து கோப்ரோவில் போட்டால் தான் நல்ல குவாலிட்டிக்காகவும் ஸ்டோரேஜ் வந்து நிறைய இதில் எடுக்கும். அதனால் 128 வாங்கிட்டோம். இது வந்து மோனா மைக்கு தான். இதில் இருக்கிறதுல மோனாவோட பிராண்ட்ஸ் தான். ஆனால் அட்டை பாக்ஸ் தான் வேறு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸு. இந்த மவுண்ட்ஸ் தான் நான் டெலிவரி பண்ணதுலேயே கடைசியாக வந்த மவுண்ட்ஸ்னால் அது இது தான். வெயிட்டு பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டு. யான்ட்ரெலே பிராண்டு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 கிட்ட வருது.
இதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோவில் செட் பண்ணுற எல்லா மவுண்ட்ஸுமே இதில் தான் இருக்கும். பாருங்கள் இது உள்ளே எவ்வளோ இருக்குன்னு. வாட்டர் ப்ரூஃப், அதாவது நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டு ஸ்விம்மிங் பூல்லையும் யூஸ் பண்ணுற மவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஹெட்டில் வந்து யூஸ் பண்ணுற மவுண்ட்டும் இருக்குது. செஸ்ட்டில் வந்து கோப்ரோ கேம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட மவுண்ட்ஸ் இருக்குது. ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது. அப்புறம் வாட்ச் மாதிரி கையில் கட்டிக்கிற மவுண்ட்ஸும் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்க்ரூ நட்டுன்னு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில். இதை வந்து நம்ம பிரித்து அன்பாக்சிங் பண்ணணுன்னாலே ஒரு நாள் ஆகிடும். சரி, இது நம்ம வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், எல்லாமே வந்து நம்ம வாங்கின பொருள் எல்லாமே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டோம். அதோட ப்ரைஸ் வந்து அதில் இருக்கிற எம்ஆர்பியோட விலையை வந்து நான் சொல்லிட்டேன். இதில் வாங்குகிற ரேட்டும் விற்கிற ரேட்டும் வந்து ரேட்டு வேறு மாதிரி வரும். நம்ம வந்து இதிலே பாக்ஸ்லேயே என்ன எம்ஆர்பி வருதுன்னு அதை வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிட்டோம். எல்லாமே இதை வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோவ்ளாக் செட்டப் வந்து வீடியோ நான் போடுவேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.